பிரைஸ் தி லார்ட். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைய பைபிள் ஸ்டடி ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. ஆவியானவர் இன்று நிறைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்திற்கான காரியங்களை நம்மளோட கூட பேச போறாரு. ஸோ கண்களை மூடி நம்ம பிரேயர் பண்ணலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இது மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தமாய் எங்களுடைய இருதயங்கள்ல இது பதியட்டும்பா. எங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, காதுள்ளவர்களாய் ஆண்டவரே எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் கேட்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பேசுகிற என்னை முழுமையாக மறைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைபிள் ஸ்டடிக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், கேன்சல் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாக்குங்கப்பா. நெட்வொர்க் எல்லாம் ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னும் கனெக்ட் பண்ணாதவங்க வேகமாய் கனெக்ட் பண்ணத்தக்கதாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைய நாள் எங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு பிரயோஜனமான நாளாய், ஆண்டவரே ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளாக போகலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியலன்னா எனக்கு ஸ்கிரீன் தெரியல அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய மினிஸ்ட்ரிஸ் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஊழியம். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டா போதாது, உங்களோடு கூட நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தைய உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு மற்றவர்களுக்கு அப்ளை பண்ணணும்னா அதை உண்மையாக்கணும். உண்மையாக்கின பிறகு உங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க அதை சொல்லி கொடுக்கணும். முதலாவது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்புறம் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப ஆசீர்வாதமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 21வது செஷன்ல இருக்கிறோம். ரொம்ப ஆசீர்வாதமான செஷனா இது இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப ஒரு நிறைய ரகசியமான காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேச போறாரு. அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, இப்ப இதுல என்ன தலைப்பு உங்களுக்கு இதுல தெரியுது? ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்ப்ளிகேட்டான தலைப்பு மாதிரி தோணலாம். பட் நிறைய ரகசியங்கள் இந்த இந்த ஒரு வார்த்தையின் கீழே இருக்கு. நீங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? படிக்க முடிந்தவங்க இந்த படித்து. அடையாளத்தின் அவசியம். வெரி குட். அடையாளத்தின் அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப கவனமா கேளுங்க. இது ஒரு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா புரிய வைக்கிறது யாருன்னா மனுஷன் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களோடு கூட பேச போறாரு. என்னிலிருந்து அவர் செயல்பட போறாரு. நானும் உங்க கூட சேர்ந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறேன். அதனால நான் கண்டிப்பா இதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவான்ற விசுவாசத்தோட கேளுங்க. அடையாளத்தின் அவசியம், the need for signs. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நீட் ஃபார் சைன். அடையாளம், சைன்னா அடையாளம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இங்கிலீஷ்ல சைன்னு சொல்றது, தமிழ்ல அடையாளம்னு சொல்லப்படுது. அது அவசியமா? என்ன மாதிரியான அடையாளம்? இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வேகமாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். இது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இருக்கு. யாராவது ஒருத்தங்க வேகமா வாசிக்க முடியுமா? இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும்
பூமி அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஆமென். வெரி குட். ஓகே. சோ அடுத்த 2 வசனம் நானே வாசிக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. இப்ப நான் இந்த வசனம் நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 9:12. இப்ப 11 அக்கா படிச்சாங்க, ரொம்ப நல்லா படிச்சாங்க. இப்ப 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், சரிங்களா? அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்றும் நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாவதாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். சோ இங்க என்ன வார்த்தை இருக்கு? அடையாளமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளத்தை பத்தி தான் நம்ம இப்ப இன்று கற்றுக்கொள்ள போறோம். என்ன இங்க இருக்கு? அடையாளம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையை பற்றி நம்ம ரொம்ப ஆழமா படிக்க போறோம். அடையாளம். ஆமா. ஏன்னா இது நம்ம வாழ்க்கைய மாற்ற போது பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? முக்கியமான காரியத்தை நம்மள வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்க்க வைப்பான். எப்படி பார்க்க வைப்பான்? இது ஒண்ணும் இல்ல, ரொம்ப சாதாரணம் அப்படின்னு பார்க்க வச்சு நம்ம மூளையை வந்து நம்ம அதாவது கண் கட்டி வித்தன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கண்ணை கட்டி விட்டுருவான். நம்ம பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப அதிகமா என்ன பண்ணுவோம்? ரொம்ப வந்து நல்லா ஜெபிக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும், இது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவரோட பேசணும், நம்ம நல்லா வேதத்தை வாசிக்கணும், நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும், இப்படிலாம் அது உதவி செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப 10 கட்டளைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம் கிறிஸ்தவர்கள் முக்கியமா. ஆனா ஒரு சில அடையாளமா ஏதாவது முக்கியமான காரியத்தை பிசாசு என்ன பண்ணிடுவான்னா, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கே அறியாம நம்ம கண்களுக்கு மறைச்சு வச்சிருவான். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது முக்கியம்னு நினைச்சாதானே அதை பெருசா நினைச்சு நம்ம பண்ணுவோம். முக்கியம் அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை பத்தின உணர்வே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணுவோம்? அதை பத்தி கவலையே பட மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். இதனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற முழுமையான சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கு? சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் சமாதானமாவது இருக்கணும்ல. சந்தோஷம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருக்கிறது. அட்லீஸ்ட் சந்தோஷம்லாம் கூட தேவையில்ல, நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து சமாதானமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை கூட வந்து ஒரு சில பேருக்கு இருக்காது. ஏன்னு தெரியாது. ஏன் இதெல்லாம் நடக்குது என் வாழ்க்கையில? ஏன் தடைக்கு மேல தடை வந்து கொண்டே இருக்கு? எனக்கு ஏன் வந்து போராட்டமாவே இருக்கு எப்ப பார்த்தாலும்? வேலையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு? அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம வந்து யோசிப்போம். இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்படி மறைக்கப்பட்ட ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் காரணம். சரி, இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இத பத்தி நம்ம ரொம்ப ஆழமா படிக்க போறோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, உடன்படிக்கை ஒரு பண்றாரு ஆண்டவரு. உடன்படிக்கைக்காக அந்த கோவனன்ட் அப்படின்னு சொல்ற உடன்படிக்கைக்காக ஒரு அடையாளத்தை வைக்கிறார். எப்போ? இது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல நடக்குது. நோவா காலத்துல நடக்குது. நோவாவோடு தேவன் வந்து பண்ற உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை. சரி, இந்த உடன்படிக்கை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, முக்கியமா ஒரு விஷயம், இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வில்லை மேகத்துல நான் வைக்கிறேன். நான் வைக்க போறேன். இந்த வில் வந்து வானத்து மேகத்துல தோன்றும் போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இனி நான் என்ன பண்ண போறேன், இந்த பூமிய தண்ணியால அழிக்கவே மாட்டேன், ஜலத்தினால அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கைய நோவாவோடு பண்றார். இப்போ இந்த உடன்படிக்கையெல்லாம் ஓகே. இப்ப நம்ம எதை போக்கஸ் பண்ண போறோம்? அடையாளத்தை நம்ம போக்கஸ் பண்ண போறோம். அதை பத்தி நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சோ வேகமாக அடுத்து நம்ம போகலாமா? கவனமா என் கூட வாங்க. இந்த வில் என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த வில் எப்பப்பெல்லாம் மேகத்துல வருதோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பூமியை அழிக்க கூடாது, இந்த பூமிய ஜலத்தினால அழிக்க கூடாது. பூமினா மனுஷங்களை மட்டும் குறிக்கிறது இல்ல, ஆடு மாடு இந்த ஜீவராசிகள் அதாவது உயிர் உள்ள எதையுமே நான் வந்து இது போல நோவா காலத்துல அழித்தது போல முழுமையா நான் அழிக்க மாட்டேன், அதுவும் ஜலத்தினால அழிக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வில் நான் வானத்துல வைக்கிறேன். நம்ம அதை வந்து வானவில் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரிங்களா? அந்த வானவில்ல பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா நினைவு கூறுவாராம். என்ன நினைவு கூறுவார்? இந்த வார்த்தை நீங்க இங்க பாருங்க. நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். புரியுதா? இந்த பாருங்க 16வது வசனத்துல என்ன இருக்கு இங்க? யாராவது ஒருத்தவங்க இதை வாசிக்க முடியுமா சத்தமா? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாராவது வாசிக்க முடியுமா? திரும்ப அன்மியூட் பண்ணிட்டு இந்த 16வது வசனத்தை வாசிங்க. அ- அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கு பூமியின் மேல் உள்ள சகலவித சகலவித மாமிச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். வெரி குட். ஓகே, இப்ப நீங்க இதைதான் நீங்க நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல அடையாளம் அப்படின்ற வார்த்தையை நான் நோட் பண்ணிக்க சொன்னேன். அதை பத்தி நம்ம அதிகமா தியானிக்க போறோம். இப்ப இந்த வசனத்துல அதே 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 16 வசனத்துல அந்த அடையாளத்தை என்ன பாப்பாராம்? ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நோக்கி பார்ப்பாராம். எதை பார்க்கிறாரு? அடையாளத்தை நோக்கி பார்க்கிறாரு. அப்ப அடையாளம் முக்கியம் இல்லையா? எனக்கு யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அடையாளம்ன்றது முக்கியம் இல்லையா? அடையாளமா முக்கியம். அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை, அது எதுவா வேணா இருக்கலாம். இந்த இடத்துல வில் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? வில் இருக்கு. ஓகே, ஆனா அது எதுவா வேணா இருக்கலாம். அப்படி அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் எப்பப்பெல்லாம் அந்த வானவில் தோன்றுகிறதோ நித்திய உடன்படிக்கையாக நோவா காலம் எங்க இருக்கு? நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்ப வரைக்கும் வானவில் அதாவது வானத்துல மேகத்துல தோன்றும் போது அவர் நினைப்பாராம், நான் நான் ஒரு தடவை அழிச்சிட்டேன் ஜலத்தினால, இனி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அதை நோக்கி பார்ப்பாராம். சோ சைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதைதான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விருப்பப்படுறேன். கவனமா நீங்க கேட்கணும். மேற்கொண்டு நம்ம போகலாம். இப்போ நம்ம அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம எப்படி எந்த அடையாளத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடன்படிக்கையின் அடையாளத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த அடையாளமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகை அடையாளங்கள் உண்டு. ஓகேவா? எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்திற்கான அடையாளம் சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வேதத்துல பார்க்கலாம். அபிஷேகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நிறைய அடையாளங்கள் உண்டு. தீர்க்க தரிசன அடையாளங்கள் அப்படின்னு வேதத்துல உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்கு. நம்ம எல்லாவற்றையும் பற்றி இன்று நம்ம பார்க்க போவதில்லை. நமக்கு அதற்கான தருணம் இன்று இருக்காது. அது ரொம்ப நிறைய காரியங்கள் அது வர செஷன்ல வர வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடன்படிக்கையின் அடையாளம். அதை பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறோம். இப்ப அடையாளம்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் சைனு. இப்போ உடன்படிக்கை அடையாளம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சோ உடன்படிக்கைனா என்ன? நிறைய படிச்சிருக்கோம் வேதத்துல. உடன்படிக்கை, கோவனன்ட், இங்கிலீஷ்ல கோவனன்ட் சொல்லுவோம், தமிழ்ல உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். உடன்படிக்கைனா என்ன? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? ஏதாவது ஏதோ தெரிஞ்சு தப்போ ரைட்டோ சமரசமா போறதுக்கான காரியம். உனக்கும் சண்டை வேணாம், உனக்கும் என்னால ஒரு கசப்பு வேணாம், உன்னால எனக்கும் வேணாம், என்னால உனக்கும் வேணாம் கசப்பு. அந்த மாதிரியான ஒரு சமரசமா போறதுக்கு ஒரு உடன்படிக்கை போடணும். ஓகே, சமரசமா போறதுக்கு கரெக்ட் தான் உடன்படிக்கை. ஆனா உடன்படிக்கைனா என்ன? சோ நீங்க அது உடன்படிக்கை கீழே வர்றத பத்தி நீங்க சொல்றீங்க. ஓகே, கரெக்டா சொன்னீங்க. அதெல்லாம் கண்டென்ட் ஆஃப் தி கோவனன்ட் பண்றோம். நல்ல உறவு வரணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வரணுங்கிறதுக்காக உடன்படிக்கை போடுறோம். வெரி குட், எக்ஸாக்ட்லி செட். ஓகே, சோ உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கடவுளுக்கும் மனிதனுக்கும் அப்படின்ற ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கோம். ஜெனரலா ஒரு உடன்படிக்கை அப்படின்னா ரிலேஷன்ஷிப், ஒரு குட் ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த குட் ரிலேஷன்ஷிப்ல என்ன வரும் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரியங்கள் இருக்குன்னா பிளெஸிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ், அதாவது ப்ராமிசஸ். இப்ப 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு மத்தியில ப்ராமிசஸ் இருக்கும். இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன், இதெல்லாம் நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் இருக்கும். அடுத்து வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னா இத மீறினா என்ன நடக்கும் அப்படின்ற கான்சிக்வன்சஸ் இருக்கும்.
சரி, கான்சிக்வன்சஸ் இருக்கு, இது 3 மட்டும் முடிந்திடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த உடன்படிக்கை நிறைவேறணும், இவங்க பண்ணிக்கிட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறணும்னா நிச்சயமா சைன் வேணும். சைன் இல்லைன்னா அந்த உடன்படிக்கை செல்லாது. யாருக்கு புரியுது? இதுதான், இப்படிதான் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கை அப்படின்னா இந்தந்த காரியங்கள்லாம் இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு கல்யாணம்ன்றது ஒரு உடன்படிக்கை. ஒரு மனுஷனும் மனுஷியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கணவன் மனைவியாவே தான் வாழணும் அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கு அவர்தான், வேற யாரும் கிடையாது, வேற யாரையும் பார்க்க கூடாது. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு குடும்பமாய் வாழ்ந்து அடுத்து அவங்கவங்க சந்ததியை பெற்றெடுத்து வாழணும். சரி, இப்போ இந்த கல்யாணம் பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணுவாங்க. இந்து முறையில கல்யாணம் பண்ணா தாலி கட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. அது சைன், அதான் அடையாளம். கிறிஸ்தவ முறையில கல்யாணம் பண்ணா மோதிரம் மாத்துவாங்க, பைபிள் மாத்துவாங்க. அது ஒரு அடையாளம். ஏதோ ஒரு வகையான அடையாளத்தை வச்சு நினைவு கூறுவாங்க. அப்போ அந்த தாலியை பார்க்கும் போதுதான் என்ன நினைக்கும், இவர் என்னோட கணவர். அவங்க கணவருக்கு அவங்க மனைவியை பார்க்கும்போது இது நான் கட்டின தாலி, இது இனி இவ எனக்கு சொந்தமானவ, எனக்குரியதெல்லாம் இவளுக்கு அப்படின்னு. இதெல்லாம் எப்போ பண்ணிருப்போம்? இப்போ லீகலா என்னென்ன உரிமைகள் அந்த கணவருக்கு இருக்கோ அதெல்லாம் மனைவிக்கும் சொந்தமாகுது இல்லையா? இப்ப தாலி கட்டாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் போயிட்டு மண்டபத்துல மட்டும் உட்கார்ந்துட்டு தாலி கட்டாம வந்துட்டா அவங்க கணவன் மனைவியா? அவங்க உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா? இல்ல இல்லையா? இல்ல. அப்போ ஒரு உடன்படிக்கை அப்படின்னு வரும்போது அதுல என்ன வருது, என்ன இருக்கு? சைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிந்து கொண்டீங்களா? இந்த அடையாளத்தை தான் பிசாசு மறைச்சிரும். இன்னும் சொல்ல போனா இந்த சைன் இல்லைன்னா உடன்படிக்கையே இல்ல, உடன்படிக்கையே நிறைவேறலன்னு அர்த்தம். ஜஸ்ட் பேச்சுவார்த்தையில இருக்கு, அப்படியே பேச்சுவார்த்தையில இருக்குது, பேச்சுவார்த்தையிலே போயிடும். அது யாராவது லீகலா அக்செப்ட் பண்ணிப்போமா? நம்ம அந்த சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நம்ம உரிமையா கேட்டு வாங்க முடியுமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்ப உடன்படிக்கை அப்படின்னு சொல்றது காவனன்ட்ல என்னென்ன இருக்கும்? வாக்குறுதிகள் இருக்கும். இங்க தமிழ்ல உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நிபந்தனைகள் இருக்கும் இல்லையா? நீங்க இதை அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு கணவன் மனைவி அந்த உடன்படிக்கை, கல்யாண உடன்படிக்கை ரிலேட் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா வாக்குறுதி இருக்கும். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொடுத்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கொடுத்திருப்பாங்க. நிபந்தனைகள் இருக்கும். நிபந்தனைகள்னா என்னன்னு தெரியலையா? கண்டிஷன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஏதோ ஒரு கண்டிஷன். ஓகே, அதை மீறி நடந்தா என்ன விளைவுகள்னு இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். என்ன கான்சிக்வன்ஸ்? அந்த இதை மீறும் போது என்ன ஆகும்? நிறைய காரியங்கள். கான்சிக்வன்ஸ் சொல்றது விளைவுகள். திருமண பந்தத்திலே இவ்வளவு விளைவுகள் இருக்கும்போது அப்போ ஆண்டவருக்கும் மனுஷனும், அதாவது ஆண்டவர் மனுஷனோடு பண்ற உடன்படிக்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும், என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும், என்னென்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஒரு கடவுளும் மனிதனும் இணைக்கப்படணும் அப்படின்னா நிச்சயமா அடையாளம் இருக்கணும், அடையாளம் செய்யப்படணும். அப்படி இல்லைன்னா அந்த உடன்படிக்கையே இல்ல. யாருக்கு புரியுது? புரியுது இல்லையா? இப்போ நம்ம வேகமா பார்க்கலாம். இப்போ நம்ம உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் விட்டுடலாம். இப்போ நம்ம பார்க்க போறது கடவுளும் மனிதனும். கடவுள் மனிதனோடு உடன்படிக்கை பண்றார். இப்போ அதே உடன்படிக்கைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இது மனுஷனும் பண்ற உடன்படிக்கையில கடவுளும் மனிதனும் பண்ற உடன்படிக்கைக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆண்டவர் கண்டிஷன் பேசிஸ்ல அதாவது அடுத்து ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்ல. ஆண்டவர் இதை செஞ்சா இதை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி இருந்தா இதுக்கு நீ தகுதியா இருப்ப, இதை மீறினா இந்தந்த தண்டனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய நிபந்தனைகளும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விளைவுகள், தண்டனைன்றது விளைவுகளாவும் இருக்கலாம், அது பாசிட்டிவான ரிசல்ட்டாவும் இருக்கலாம். இது இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒரு மனுஷனோடு பண்ற உடன்படிக்கைக்கு என்ன தெரியுமா காரணம்? கடைசி பாயிண்டா இங்க இருக்கு பாருங்க. அவருடைய திட்டம் ஏன் தெரியுமா அந்த உடன்படிக்கை பண்றாரு? யாருக்கு புரியுது ஏன் பண்றாரு தெரியுமா உடன்படிக்கை? அவருடைய பர்பஸ் ஆஃப் கோவனன்ட் என்ன தெரியுமா? மனுஷனை மீட்கணும். யாருக்கு புரியுது? மனுஷனை மீட்டெடுக்கணும். தேவனின் மீட்பு திட்டத்தை காட்டுகிறது உடன்படிக்கை. அதற்கு நிச்சயமாக அடையாளம் இருக்கும். அடையாளம் செய்யப்படவில்லை என்றால் அது உடன்படிக்கை ஆகாது. அது முழுமை அடைந்ததா இருக்காது. புரிந்ததா?
அடுத்தது வேகமா போகலாம். இப்ப வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா மனிதனும் பண்ற உடன்படிக்கையில ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுளும் மனுஷனும் பண்ண உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது 7 வகையான உடன்படிக்கையை அதாவது கடவுள் வந்து மனுஷனோடு பண்ணியிருக்கிறார். டிஃப்ரெண்ட் பீப்புளோட பண்ணியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு தேசத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. சரியா? அது என்னன்னு சொல்லி வேகமா பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா ஆடமிக் கோவனன்ட். முதலாவது ஆண்டவர் வந்து யார் கூட உடன்படி, இது பைபிள் ஸ்டடின்றதுனால உங்களுக்கு டீப்பா, அதாவது விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போகாம கொஞ்சம் வேத அறிவும் உங்களுக்கு வேணும். அதற்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா கொண்டு போறேன். கவனமா கேளுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. இப்போ நீங்க படிக்க போறீங்க இல்லையா, கற்றுக்கொள்கிற விஷயத்துல நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள்? ப்ராமிசஸ் இருக்கணும், வாக்குறுதிகள் இருக்கான்னு பார்க்கணும், நிபந்தனைகள் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? விளைவுகள் இருக்கான்னு பார்க்கணும், சைன் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கோவனன்ட்னா இந்த 4 விஷயங்கள் அடிப்படையானது, ஃபண்டமெண்டல். அப்பதான் அந்த கோவனன்ட் நிறைவேறும். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் கோவனன்ட் எப்படி ஆண்டவர் பண்றாரு அப்படின்னா, ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை பண்ணாரு? என்ன உடன்படிக்கை பண்ணாரு? நான் உனக்கு இந்த பூமியை கொடுத்துட்டேன், நீ ஆளுகை செய். ஒரே ஒரு இப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு? இத நீ பண்ணுனா இந்த நன்மை தீமைன்னு சொல்லி வைத்திருக்கிற அந்த மரத்தோட கனியை நீ புசித்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டேன்னா என்ன ஆயிடும்? இந்த உடன்படிக்கை விட்டு நீ வெளியே வந்துருவ அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணிருக்கிறாரு? கண்டிஷன். திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகே. அடுத்து என்ன பண்றாரு? இந்த கண்டிஷனோட விளைவு என்ன? நீ என்னைக்கு இந்த கண்டிஷனை மீறியோ அப்ப என்ன ஆகுது? என்னுடைய உடன்படிக்கையை விட்டு என்னுடைய ஆளுகையை பகிர்ந்து கொள்கிறாய் பத்தியா? ஏசப்பா எதுக்கு வச்சாரு மனுஷனை? ஆளுகை செய்யதானே வச்சாரு. அப்ப அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தானே மனுஷனுக்கு கொடுத்தாரு. ஏதேன் தோட்டத்துல வச்சு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு, நீ பலுகி பெருகி பூமியை ஆண்டுகொள். இதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லையா? அப்ப ஆண்டுகொள்ளுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அதான் உடன்படிக்கை. புரியுதுங்களா? அந்த உடன்படிக்கை எப்படி எப்படி குறிக்குதுன்னா, நன்மை தீமை, அந்த கண்டிஷன், அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிட கூடாது. அப்படி சாப்பிடறதுனால என்ன ஆகுன்னா ஆளுகையை இழந்து போவாய், மரணம் அப்படின்றது உனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது விளைவுகள். மரணம் வருவது விளைவு இல்லையா? இப்ப 4th பாயிண்ட்னா சைன். சைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுடைய அந்த உடன்படிக்கையில சைன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை மட்டும் இல்லாம நிறைய காரியங்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா, அவங்க செழிப்பான வாழ்க்கையை ஒரு சைனாய் ஆண்டவர் வைத்திருந்தார். மரணம் இல்லாத வாழ்க்கையை ஒரு சைனாக வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தது இல்லையா, அது ஒரு சைனாக ஆண்டவர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நான் விசுவாசிக்கிறேன், அவங்க மரணம் இல்லாம இருந்ததே ஒரு சைன் தான் அந்த உடன்படிக்கைக்கு. அது என்னுடைய கருத்தாய் இருக்கு. சரிங்களா? ஆக மொத்தத்துல இந்த உடன்படிக்கையை ஆதாமும் ஏவாளும் மீறி விட்டார்கள். அதோட விளைவுகளை பார்த்தாங்க. சரி, எனிவே கர்த்தர் போட்ட உடன்படிக்கை முதலாவது ஆதாமோடும் ஏவாளோடும் முதல் உடன்படிக்கை இது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காட்ஸ் கோவனன்ட் வித் நோவா. இப்ப பார்த்தோம் இல்லையா, நோவா காலத்துல பாவம் பெருகினதுனால பூமி முழுசையும் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? தண்ணினால அழிச்சிட்டாரு. அப்ப அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்க நோவா பேழையில இருந்து வெளியே வராது. அவங்க நோவாவோட குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுது. அவரோட ஒரு சில விலங்குகள் மட்டும் காப்பாற்றப்படுது. நோவா பேழையை விட்டு வெளியே வந்தவனே, கப்பலை விட்டு வெளியே வந்தவனே என்ன பண்றாருன்னா, ஆண்டவருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாரு. என்ன சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு பலி செலுத்துறார். பலி செலுத்தி பாவ மன்னிப்புக்கான பலியாய் அவர் செலுத்தும் போது ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனஸ்தாபப்படுறார். என்ன பண்றாரு? ஐயோ, நான் பூமியை அழிச்சிட்டேனே, இப்படி ஆயிடுச்சே, நான் உண்டாக்குன என்னுடைய ஜனங்களை நானே அழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு, நான் இனி பூமியை ஜலத்தினால இப்ப அழிச்ச மாதிரி நான் அழிக்கவே மாட்டேன், முழுவதுமா நான் அழிக்கவே மாட்டேன். கவனிக்கணும், அத முழுவதுமாய். இப்ப கூட தண்ணினால நிறைய அழிவுகள்லாம் வருது. அதை பார்த்து நீங்க கொஸ்டின் பண்ணலாம், என்னங்க தண்ணினால அழிக்க மாட்டாரு சொன்னாங்க, இப்ப அங்கங்க தண்ணினால வெள்ளத்தினால எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை செஞ்ச உடன்படிக்கை என்னன்னா, முழு உலகத்தையும் அட் அ டைம்ல நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, தண்ணியினால ஜலத்தினால பூமியை அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவாவோடு
உடன்படிக்கை செய்து கொண்டார். சரிங்களா? அதே மாதிரி பூமியில வழிகிற அழிவு அத்தனையும் ஆண்டவரால தான் உண்டாகுதுன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது டிஃப்ரெண்ட் டாபிக். நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம இந்த கோவனன்ட்டுக்கு என்ன 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 நடந்தது? ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்படுறாரு. இனிமே நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கோவனன்ட்குள்ள நோவாவோடும் அதுக்கப்புறம் வர அத்தனை ஜென்ரேஷன் டில் நவ் நம்மோட சேர்த்துதான் சொல்றேன். இனி வரப்போற ஜென்ரேஷனோடும் சேர்த்து ஒரு கோவனன்ட் வைக்கிறாரு. அதாவது உடன்படிக்கை செய்து கொள்றாரு. கண்டிஷன் என்னன்னா, நீங்க ரத்தம் ரத்தத்தை புசிக்க கூடாது அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு. நீங்க அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத பாக்கலாம். அதே மாதிரி பொல்லாங்கா நீங்க ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது, அப்படி சிந்தனா நான் பழி வாங்குவேன், அவங்க அந்த ரத்தத்திற்காக நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள். அது இல்லாம எனக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும், நீங்க பழுகி பெருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாரு. அந்த கண்டிஷன்ஸை மீறும் போது என்ன நடக்கும், நான் பழி வாங்குவேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் வந்து விளைவுகள்ல வருது. ஓகே, அடுத்த 4வது பாயிண்ட் என்ன? சைன். இங்க என்ன சைன் கொடுக்குறாரு? பூமியை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு வானவில்ல வைக்கிறார். இப்ப வரைக்கும் வானவில் வருது தானே? யாரெல்லாம் வானவில் பார்த்திருக்கீங்க? ஒரு அன்மியூட் பண்ணிட்டு நான் வானவில் பார்த்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? இன்று வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஆமா, வானவில பார்க்கிறோம். நீங்க எப்பப்பெல்லாம் வானவில பார்க்கும்போது நீங்க பூமியை ஆண்டவர் அழிக்க மாட்டாருன்னு, தண்ணீரால அழிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் நினைப்பாராம். அதான் இதுல பியூட்டி. சரியா? நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, வேதத்தை அறியாதவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியும். அதை பார்க்கும் போதெல்லாம் அவர் நினைவு கூறுகிறார். சரி, இப்ப அடுத்து வேகமா போகலாம். ரொம்ப டீப்பா போக போறது இல்ல. அடுத்தடுத்த கோவனன்ட் பத்தி நம்ம ரொம்ப சீக்கிரமா படிச்சுட்டு போயிடலாம். 3வது கோவனன்ட் யார் கூட பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் கூட பண்றாரு. ஓகே, ஆபிரகாம் கூட நீங்க முன்னாடி உத்தமனா இருக்கணும், நான் உன்னுடைய ஜெனரேஷனை, உன்னுடைய தலைமுறையை ஆசீர்வதிக்க போறேன், உனக்குள்ளாக பூமியில இருக்க அத்தனை நேஷன்ஸும் அத்தனை தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒரு பயங்கரமான கோவனன்ட் ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு பண்றார். சரியா? இப்ப என்ன புரியுதா? அந்த கோவனன்ட்டோட பர்பஸ் தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னது. 2வது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்றாருன்னா, எனக்கு முன்பாக நீ கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகே, சரி, அப்புறம் கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கா நீ மாற மாட்ட. இது வந்து விளைவு. சரியா? அப்போ 4th பாயிண்ட் என்ன? சைன் நமக்கு வேணும் இல்லையா? இப்ப சைனை பத்தி தான் நம்ம அதிகமா படித்து கொண்டு இருக்கிறோம். அடையாளம். என்ன அடையாளம் கொடுத்தாரு இந்த கோவனன்ட்க்கு? சர்க்கம்ஸ்டேஷன், விருத சேதனம். அதனால்தான் இஸ்ரேல்ல பிறக்கிற அத்தனை ஆண்களும் விருத சேதனம் பண்ணப்படணும். இப்ப கூட இத வந்து முஸ்லிம் சகோதரர்கள் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அது ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. இப்போ வந்து ஆஹ் இஸ்மவேல் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறதுனால அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் கொடுத்த ஒரு உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்களோடு அந்த அடையாளத்தை கொடுத்தார். சர்க்கம்ஸ்டேஷன் இஸ் அ சைன் தட் they are belongs to God அப்படின்ட்டு, என்னுடையவர்கள் அப்படின்ட்டு. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த அடையாளத்தை அவங்க பண்ணுவதுல. சரியா? சரி, இப்ப இந்த அடையாளம் இருக்கட்டும். இது குறித்து இவங்களுடைய ஹிஸ்டரி படிக்கும் போது இன்னும் டீப்பா நம்ம இதை படிக்கலாம். நம்ம வேகமா போகலாம். இப்ப 4வது அடையாளம் என்னன்னா, மொசைக் கோவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசைக் கோவனன்ட்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நம்ம அதிகமா கேட்டிருப்போம் அந்த வார்த்தையை. என்னன்னா, பழைய உடன்படிக்கை. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? வேதத்துல சில டைம் பாஸ்டர் சொல்வாரு, பழைய உடன்படிக்கையில இல்ல, இப்ப நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லி யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மொசைக் கோவனன்ட் அப்படின்றதுதான் பழைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை யார் யாரோடு செய்து கொண்டார்கள் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களோடு செய்து கொண்டார். இது நடுவுல மீடியேட்டரா இருந்தது வந்து மோசே. அவரும் இஸ்ரவேலர் தான். அவர் மூலமாக இந்த உடன்படிக்கையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்துகிறார். என்ன பண்றாருன்னா, அந்த 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான அந்த கோவனன்ட். அந்த முக்கிய 10 கட்டளைகள் தான் உடன்படிக்கையான கட்டளையா பார்க்கப்படுது. அதை ஃபாலோ பண்ணணும் இஸ்ரவேல் ஜனங்கள். அது மட்டும் இல்லாம நிறைய சாக்ரிஃபைசஸ், அவங்களுடைய பாவ நிவாரண பலினோ இல்ல வந்து சமாதான பலினோ நிறைய காரியங்களை கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி
நிறைய கட்டளைகள் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஆதி வந்து லேவியராகமம்ல இருந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேவியராகமம், எண்ணாகமம், இங்க உபாகமம் இதெல்லாம் நீங்க படிக்கும்போது ஆண்டவர் எப்பேற்பட்ட கட்டளைகள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து நீதியின் தேவன். அவருக்கு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கூட அநீதியே பார்க்க முடியாது. உண்மையாவே சொல்லப் போனா பலிகளால நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு நீதி அது. ஆனாலும் ஏன் அத குடுத்தார் அப்படின்னா, இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டாதான் ஒரு மனுஷனுக்கு மீட்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். இல்லன்னா நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம இருந்துருவோம். அது ஓல்ட் பிரமாணம். அதாவது பழைய உடன்படிக்கை அப்படின்றது நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யாராலையுமே நிறைவேற்ற முடியாது. ரொம்ப கடினமானது. ரொம்ப கடினமானது. அது அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஒரு மனுஷனா ஒரு மாம்சத்துல இருந்துகிட்டு நிறைவேற்ற முடியாத ஒரு பிரமாணத்த ஏன் கர்த்தர் குடுக்கணும்? ஏன் ஒரு கோவனன்ட்ட குடுக்கணும்? அப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஆண்டவர். ஏன் அப்படி ஏற்படுத்தினார் அப்படி கேட்கலாம். ஏன் படுத்துறேன்னா, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத நிறைய காரியங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆண்டவர் ஆனா அப்படியே நம்மள விட்டுட்டு போற தெய்வம் இல்ல. அதற்கான சொல்யூஷனும் நமக்கு பின்னாடி குடுத்திருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த கோவனன்ட்ட இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் ஏற்படுத்தி கொண்டார். அதற்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்? கண்டிஷன் வந்துருச்சு. பர்ப்பஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிஷன் வந்துருச்சு. இந்த இத மீறி நடந்தாங்க. இந்தந்த பலிகளோ, இந்தந்த கட்டளையோ மீறி நடந்தாங்கன்னா, பயங்கர பனிஷ்மென்ட். சாதாரண பனிஷ்மென்ட் இல்ல. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அடி உததான். ஒருத்தர கொலை பண்ணா கொலைதான். அவனையும் கல்லெறிந்து போடணும். விபச்சாரம் பண்ணா கல்லெறிந்து சாகடிக்கணும். இது போல ரொம்ப கடினமான சட்டங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். ஐயோ! அன்பே தெய்வம்னு சொல்றோமே! ஆண்டவர் அன்பே உருவா இருக்கிறார் சொல்றோமே! இப்படியெல்லாம் கண்டிஷன் இருக்கே! அப்படின்னு சொல்லி பயப்படத்தக்கதானதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனா உண்மையாவே சொல்றேன். ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனால இத நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிந்துதான், ஆனாலும் இதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு தான் ஆண்டவர் அனுமதித்தார். சரிங்களா? அவர் எப்படி இதற்கு வந்து ஒரு ஒரு வழியை நமக்கு உண்டாக்கினார், நம்ம பின்னாடி அடுத்து வர்ற கோவனன்ட்ல பார்க்கலாம். சரி இருக்கட்டும். சைன். இதற்கு அடையாளம் வேணும் இல்லையா? என்ன சைன்னா, இ ஆ நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்த வச்சார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்களோ இல்லையோ, நிச்சயமா இந்த ஓய்வு நாளை அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா தெரியும். அந்த நாள்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒன்லி தே வில் வொர்ஷிப் த லார்ட். ஆண்டவர மட்டும் தான் ஆராதிப்பாங்க. சின்ன இப்படி நகர்த்தி கூட வைக்க மாட்டாங்க. வேதத்துல நீங்க கூட பார்த்திருக்கலாம். ஏசப்பா கிட்ட கேட்பாங்க. ஓய்வு நல்லா இருக்கு. நீங்க இவன சுகமாக்குறீங்களே. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த மாரி ஸ்டோரிலாம்? அந்த மாரி இந்த வரலாறு படிக்கும்போது மத்தேயு, மார்க், லூக்காலாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும்ல. ஓய்வு நாள்ல இத செய்யலாமா? ஓய்வு நாள்ல இது செய்யலாமா? இவன கல்லெறிந்து கொல்லணும். இப்படியெல்லாம் வந்து நெறைய காரியங்கள பார்த்திருப்போம் இல்லையா? ஏசப்பா கிட்டயே சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா, இது ஒரு அடையாளமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா, அந்த அடையாளத்த மீறி நடக்கிறவங்க இந்த உடன்படிக்கையே இல்ல. தே ஆர் நாட் இன் த கோவனன்ட். புரிந்து கொண்டீங்களா? அதனால தான் இவ்ளோ முக்கியமான காரியங்கள் இதுல இருக்கு. அடையாளத்த மட்டும் இப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இவர பத்தி நான் ரொம்ப டீப்பா சொல்லப் போறதில்ல. 5வது உடன்படிக்கை ஒரு தனி நபரோடு ஆண்டவர் பண்ணாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை ஆரோன். ஆ தெரியுமா? ஆரோன் தெரியுமா? மோசேயோட இருந்தார் இல்லையா? அந்த பார்வோனோடு பேசிட்டு இருந்தவரு. நான் டீப்பா சொல்லல. மோசேயோடு இருந்தவர் ஆரோன். ஆரோன் என்பவர் நம்ம மோசேயோட சகோதரர், அண்ணன். அவருடைய பேரன் தான் இந்த பினெகாஸ். இவரோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார் ஆண்டவர். என்ன உடன்படிக்கைனா, உன்னோட ஜெனரேஷன் முழுவதும் என்ன பண்ணும்? எனக்கு ஊழியம் செய்வீங்க. என்னுடைய ஆசாரியர்களா இருப்பீங்க. அப்படின்னு சொல்லி இந்த பினெகாசோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். சரி. இவர பத்தி நம்ம டீப்பா அவர பத்தி படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப சைன் மட்டும் பார்க்கலாம். இப்போ இவருக்கு அடையாளம் என்ன? இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் அப்படி என்னன்னா, இவருடைய தலைமுறையில வர்றவங்க, அடுத்தடுத்து வர்றவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க? ஆசாரியர்களாவே இருப்பாங்க. அவங்களே நினைச்சாலும் உலகத்து வேலைக்கு போக முடியாது. போக விட மாட்டாராங்க. அதையே ஒரு அடையாளமா குடுத்தாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ இது வந்து இந்த காலத்திலயும் நடக்குது. இந்த காரியத்த நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லலாம். சரிங்களா? அத அத இந்த காரியத்த டீப்பா நம்ம படிக்கும்போது கற்றுக்கொள்ளலாம். சரி. இப்போ இவரோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்றத பார்க்கிறோம். சரி வேகமா போகலாம். அடுத்து நம்ம டேவிட். நம்ம டேவிட் யாரு? தாவீது. அவரோடு ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார்.
அது நித்திய உடன்படிக்கையாய் செய்திருக்கிறார். அவருக்கு என்ன உடன்படிக்கை செய்து கொண்டார்னா, உன்னுடைய ராஜ்யம் ஒழியாது. டேவிடோட சந்ததியில வந்தவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, ராஜாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டளையிடுவேன். அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, டேவிட், உனக்கு நான் பண்ற உடன்படிக்கை என்னன்னா, உன்னுடைய சந்ததியில கண்டிப்பா ஒரு ராஜாவாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையை கர்த்தர் செய்தார். உண்மைதானே? டேவிட்டோட சந்ததியில தானே இயேசு வருகிறாரு. இயேசு ராஜாதி ராஜா அல்ல, அவர் எப்பவும் ராஜா இல்லையா? தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் இல்லையா? அவரோட உடன்படிக்கை நிறைவேற்றா இல்லையா? டேவிட்டோடு பண்ண உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? அவர் உண்மையுள்ள தேவன், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதுக்கு சைனா என்ன கொடுத்தார் அப்படின்னா, உன் பிள்ளை நிறைய சைன் இருந்துச்சு. அதுக்கு நிறைய அடையாளங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னா, உன் பிள்ளையாகிய சாமுவேல் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் அப்படின்ற ஒரு சைனா கொடுத்திருந்தாரு. அப்புறம் மேசியா உன் சந்ததியில வருவார் அப்படின்றத அடையாளமா கொடுத்திருந்தாரு. அதுவும் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜனங்கள் நித்திய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்றத ஒரு அடையாளமா கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 நாளாகமம், 2 நாளாகம் இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியும். நான் ஜஸ்ட் ஓவர் வியூவா சொல்லிட்டு போறேன். அந்த இது வரும்போது நம்ம பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி சங்கீதத்தை நீங்க படிக்கும் போதும் நீங்க நிறைய காரியங்கள் இப்ப சொல்லப்பட்டிருக்க காரியங்களை பார்க்கலாம். சரி, டேவிட்டோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. அதுக்கு உங்களுக்கு தெரியுது, பர்பஸ், கண்டிஷன், கான்சிக்வன்ஸ், சைன். என்னது உடன்படிக்கைக்கான காரணம் என்ன? அடுத்தது என்னது? என்னென்ன கண்டிஷன்ஸ், கட்டளை, என்னென்ன நிபந்தனைகள், அப்புறம் விளைவுகள், அப்புறம் கடைசியா முக்கியமானது அடையாளம். அடையாளம் என்னன்னா, உடன்படிக்கை நிறைவேறினதாக, உடன்படிக்கை உட்பட்டவர்களாக கருதப்பட மாட்டார்கள். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டேதான் நீங்க படிக்கணும் அடுத்தடுத்து. சரிங்களா? அடுத்து நம்ம வந்துட்டோம் 7வது பாயிண்ட்டுக்கு. சூப்பரா. என்னது? புதிய உடன்படிக்கை. ஓகே. ஏன் ரொம்ப சூப்பரான பாயிண்ட் சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா இந்த உடன்படிக்கையை செய்தவர் தேவனே. தேவனே பூமிக்கு இத உடன்படிக்கை நிறைவேற்றினர். இப்போ பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா, மீடியேட்டர்ன்னு சொல்லி மோசேவை நான் சொன்னேன் இல்லையா? மோசே நடுவாக நின்று தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குவதற்காக உடன்படிக்கைக்கு ஒரு பாலமாக இருந்தார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? கடவுளே, தேவன் தான் இயேசுங்க. அவரே மீடியேட்டரா அவரே இந்த பூமிக்கு அவருடைய மரணத்தினால ரொம்ப ரொம்ப இதுவரைக்கும் நீங்க நிறைய உடன்படிக்கைகளை பாத்தீங்க. ஆனா இந்த உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை அல்ல. ஏன்னா இது தெய்வம், தேவன் இயேசு அவருடைய மரணத்தினால ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ரொம்ப கவனமா கேட்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பதான் நம்ம டாபிக் குள்ள முக்கியமா வந்திருக்கோம். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா கேட்கணும். ஏதாவது டவுட்னா நீங்க டிஸ்கஷன் டைம்ல கேட்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு டிஸ்கஷன் டைம் இருக்கும். சரி, பார்க்கலாமா? இப்போ நியூ கோவனன்ட். இந்த கோவனன்ட் பிட்வீன் காட் அண்ட் பிலீவர்ஸ். பிலீவர்ஸ்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கிடையாது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த ஜாதியில இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட அடிமைகளா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வம் விசுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த உடன்படிக்கை, அவங்களோட பண்ற உடன்படிக்கை தான் இது. புரிந்து கொண்டீங்களா? அதனால ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. இதுக்கு அடையாளமா வசனங்கள் எரேமியா 31 அதிகாரம் 31, 34 இருக்கு. லூக்கா 22:20 இருக்கு. நீங்க பின்னாடி அதை வாசிச்சு பார்க்கலாம். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த நியூ கோவனன்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓல்டு கோவனன்ட் பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த நியூ கோவனன்ட் இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலும் அவருடைய மரணத்தினாலும் அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஓல்டு கோவனன்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், அதை நிறைவேற்ற முடியாத நீதிகள். அது ஒன்றும் அவாய்ட் பண்ணக்கூடியது இல்லை. நிறைவேற்ற முடியாத, மனுஷன் தன்னுடைய பலத்தினால செய்ய முடியாதத இப்போ மனுஷனால செய்ய முடியாது. அப்படின்னும் போது இதை செஞ்சு முடிச்சாதான் அவனுக்கு நித்திய வாழ்வு
அப்படின்னு வரும்போது, அப்ப யாராவது ஒருத்தர் அதை செஞ்சு முடிக்கணும் இல்லையா? எந்த மனுஷனாலும் அதை செய்ய முடியாத போது, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தெய்வமே மனுஷனா வந்து நான் என் பிள்ளைங்களுக்காக அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு வந்தவர் தான் இயேசு. அவர் 100% கடவுள், 100% மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். பாவமே அறியாதவராய் இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு உடன்படிக்கை தான் நியூ காவனன்ட். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? தேவனையும் கடவுளையும் மனுஷனையும் இணைக்கிறதுக்காக இயேசு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? எப்படி இணைத்தார்? உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ரத்தத்தினால், அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களை நம்மளை மீட்டு அதன் மூலமாக தேவனோடு நம்மை இணைக்கிறார். சரி, இதான் உடன்படிக்கை. பர்பஸ் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டும் ஓல்டு காவனன்ட்டும் அதே தான் குறிக்குது. தேவனோடு இணைக்கணும்னா இத்தனை பலிகளை செலுத்தணும், 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும், இத்தனை பலிகளை செலுத்தணும், அந்த பலி இந்த பலி. அது இல்லாம தப்பு பண்ணா உடனே பனிஷ்மெண்ட். இதெல்லாம் ஓல்டு கோவனன்ட். நியூ கோவனன்ட், புதிய உடன்படிக்கையில பலி ஆடு பலியோ மாடு பலியோ புறா பலியோ கிடையாது. தேவனே நமக்காக பலியாகி ஒரே தரம் நமக்காக பாடுபட்டு பலியாகி ரத்தம் செஞ்சதுனால நமக்கு நித்தியமான ஒரு பாவ மன்னிப்பை இயேசு பெற்று கொடுக்கிறார். புரிந்து கொண்டீங்களா? நியூ காவனன்ட்டுக்கும் ஓல்டு காவனன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்ட்டு? நிறைவேற்ற முடியாததை இயேசு நிறைவேற்றுகிறார். சரி, அடுத்து வேகமா போகலாமா? இந்த இடத்துல நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். நியூ காவனன்ட் வந்து நம்ம சுவிசேஷ உடன்படிக்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். The relationship between God and humanity established through Jesus Christ. அவர் ஸ்தாபித்தது. இந்த காவனன்ட் யார் மூலயமாக ஸ்தாபித்தது? நியூ காவனன்ட் யார் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? யார் மூலியமாக ஸ்தாபிக்கப்பட்டது? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான காவனன்ட். சாதாரண காவனன்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப முக்கியம். நீங்க பரலோகம் போய் சேரணும்னா இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தா மட்டும்தான் போக முடியும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், பரலோகம் போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கடைசியா வாழ்ந்து முடிச்சு போற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளோட அல்டிமேட் கோல் அதுதான். ஆனா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும்னாலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னாலும் நீங்க வந்து வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னாலும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னாலும் இந்த கோவனன்ட்குள்ள வந்தா மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்து ஏன் எனக்காக பாடுபட்டு மரித்தார் அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டா, ஜஸ்ட் வந்து நான் பரலோகம் போய் சேர்றதுக்காக, என்னுடைய நித்திய வாழ்க்கைக்காக கர்த்தர் எனக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி பரலோக வாழ்க்கைய, மரணத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க போற பரலோக வாழ்க்கைய குறித்து, இல்ல வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால கிடைக்கிற நித்திய வாழ்க்கையை குறித்து தயவு செய்து யோசிக்கிறது நல்லது. ஆனா அதையே டார்கெட் பண்ணி இப்ப வாழ்ற வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை இழந்துறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்னார். என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம் தான். ஆனா அந்த பரலோக ராஜ்யமே, இயேசு வந்தா அவருடைய ராஜ்யம் வருமா வராதா? அவர்தான் கிங்கே வந்துட்டாரு, தெய்வமே வந்துட்டாரு, கிங்கே வந்துட்டாரு. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க மகிழ்ச்சி, அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க சந்தோஷம், அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க ஆசீர்வாதம், அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க செழிப்பு, அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க நோய் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் வருமா வராதா? நிச்சயமா வரும் இல்லையா? ஆனா பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? அதை கண்ணை கட்டி வச்சிருவான். நீங்க அப்படியே பாரு, நீ இப்ப நல்லா அப்படியே இருந்து என்ன பண்ணணும்? பரலோகம் போயிடணும், அதை மட்டும் போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பூமியில நம்மள வேதனைக்குள்ளாக அப்படியே அந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள விடாம, அவனுடைய காரியங்களை நிறைய தந்திரமா நமக்குள்ள திணிச்சு, என்னென்ன திணிப்பான் தெரியுமா? புலம்பல். என்னென்ன திணிப்பான் தெரியுமா? அழுக, முறுமுறுப்பு, பயம், அப்புறம் நம்ம பாவம்னு நினைக்கிற நிறைய காரியங்களும் திணிப்பான். சரிங்களா? அதான் பாவம், நம்ம போய் பேசுறது, விபச்சாரம் பண்றது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் நம்ம பாவம்னு நினைக்க மாட்டோம். சுய பரிதாபம் படுவது பாவம்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்குள்ள உங்களையே நினைச்சு நீங்க அழுவீங்க? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா?
எனக்கு இவ்ளோ கஷ்டமா? எத்தனை பேர் அழுதுருக்கிறீங்க? ச்சே, இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டவங்க எத்தனை பேர்? ஐயோ, நான் இப்படி இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் எத்தனை கிறிஸ்தவர்கள் கேட்டிருக்கீங்க? இதுவுமே பிசாசுடைய தந்திரம். நம்ம வாயினால இத இன்டைரக்டா என்ன சொல்ல வைக்கிறான் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நல்லவரா இல்லை அப்படின்றத சொல்ல வைக்கிறான். புரியுதுங்களா? சுய பரிதாபமே பாவம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதாவது டைரக்ட் பாவம் நான் சொல்லல, நீங்க தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. இன்டைரக்டாய் கண்ணை மறைத்து நம்மள இன்டைரக்டா ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுய பரிதாபத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. கரெக்டான அவங்களுக்கு கரெக்டான ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படல, ஆண்டவரோடு அவங்க திரும்பியும் அந்த நெருக்கத்துக்குள்ள போகலைன்னா ஆண்டவரை விட்டே விலகி போயிடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. சரி, நம்ம வேகமா போகலாம். சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. தரித்திரன் செழிப்படைய, தரித்திரன் ஐஸ்வர்யவானாய் மாற. அவர் ஏன் தெரியுமா? ஒண்ணுமே உடம்புல ட்ரெஸ் இல்லாம ஒரு 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 துணிய ஒண்ணுமே அவருடைய ஆடையெல்லாம் உரிந்து போட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா உடுத்தணும்ட்டு. இதெல்லாம் தெரிய மாட்டுது. கிறிஸ்தவர்கள் கண்களை மறைத்து வைத்திருக்கிறான் பிசாசு. மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணணும், டீசெண்டா இருக்கணும், பார்த்தாவே இவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம தரித்திரத்துல வாழறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அவர் ராஜாதி ராஜாவா இருந்துகிட்டு அவருடைய பிள்ளை பிச்சைக்காரத்தனமா இருக்கிறத விரும்புவாரா அவரு? இல்ல வறுமையில வாழறத விரும்புவாரா அவரு? விரும்பவே மாட்டார். சரி, நம்ம வேகமா போகலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். அடுத்து வேகமா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கோவனன்ட்டுக்கு ப்ராமிசஸ் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, forgiveness of the sin, நம்ம பாவத்தின் மன்னிப்பு, தென் இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்னா என்ன? நித்திய வாழ்க்கை. அதாவது நம்ம பரலோகம் போக போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? நமக்கு நித்தியமா ஆண்டவரோடு கூட வாழ போறோம்ன்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நித்திய வாழ்க்கை. மூன்றாவது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இயேசு நமக்காக மரித்தது நிமித்தம், அவர் இந்த பூமிக்கு வந்தது நிமித்தம் நமக்கு என்னன்னா, ஆண்டவரே நமக்குள்ள வாழ்ற ஒரு ஒரு சந்தோஷம். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. தேவாதி தேவன் நம்மை அவருடைய இருப்பிடமாக தெரிந்து கொள்றார். ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு ஆண்டவர் பெற்று கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன தெரியுமா? டிரான்ஸ்பர்மேஷன். இதுதான் சொன்னேன், மறுரூபமான வாழ்க்கை. மறுரூபமான வாழ்க்கை அப்படின்றது ஒரு பரிசுத்த வாழ்க்கையை மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுது. ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாத்துக்கோங்க. இனியாவது உரிமை பாராட்டி கேளுங்க, பரலோக ராஜ்யம் வந்திருக்குல்ல, டிரான்ஸ்பர்மேஷன் கொடுங்க ஆண்டவர், எல்லாத்துலயும் டிரான்ஸ்பர்மேஷன் கொடுங்க அப்படின்னு உரிமை பாராட்டி கேளுங்க. அஞ்சாவது என்ன? இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அப்ப புத்திர சுவிகாரம்னா என்ன? அப்பா பிள்ளை. அந்த கோவனன்ட் என்ன புரியுதா உங்களுக்கு? அப்ப லீகலா என்ன வரணும்? நீங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வம்னு விசுவாசிச்சு அவர் மூலியமா நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அப்ப அவருக்குரியது எல்லாம் உங்களுக்கு வரணும். அவர் எப்படி இருக்காரோ அத மாதிரி நீங்க இருக்கணும். அதுதான் கோவனன்ட்டின் என்னது? ப்ராமிசஸ். புரிந்து கொண்டீங்களா? சரி, இப்ப அடுத்து நம்ம வேகமா போகலாம். இப்போ இது ஓகே, ப்ராமிசஸ் புரிந்தது. இந்தந்த ஆசீர்வாதங்கள் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத பயங்கரமான ஆசீர்வாதங்கள், ப்ராமிசஸ், வாக்குறுதிகளை இந்த உடன்படிக்கையின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நம்மோடு செய்திருக்கிறார். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணா மட்டும்தான், இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டுமே அந்த ப்ராமிசஸ் வரும். என்ன கண்டிஷன்? ரொம்ப ரொம்ப சாதாரணமான கண்டிஷன், ரொம்ப கஷ்டமான கண்டிஷன்லாம் இல்ல. ஃபெய்த் இன் ஜீசஸ். இயேசுவ தெய்வமா விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவர் என்ன காப்பாத்திட்டாரு, அவர் எனக்காக மரிச்சாரு, அவர் சிந்தின ரத்தம்லாம் எனக்காக தான் சிந்தினாரு, அவர் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் நான் என் மேல விழ வேண்டிய அடி, அதுக்கு பதிலா அவர் அடிபட்டாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சா போதும். ரொம்ப ஈஸியா கஷ்டம்? ஈஸி இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இதை விசுவாசிச்சா மட்டும் போதாது, அதை உணர்ந்து மன திரும்பின ஒரு வாழ்க்கைய வாழணும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, இனி நான் பரிசுத்தமா வாழ்றேன்,
இனி மனசறிஞ்சு யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நேசி. அப்படித்தானே சொன்னாரு. இனி ஏன்னா சுயநலமா இருக்க மாட்டேன். சுயநலம் பாவம்னு நிறைய பேருக்கு தெரியாது. சுயநலமா இருந்தா பாவம். ஏன்னா அவருடைய கட்டளையை மீறிட்டோம். என்ன அவருடைய கட்டளை? உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நேசி. அப்போ நம்ம நேசிக்கிற மாதிரி மத்தவங்கள நேசிக்க விடாதது இது சுயநலம். அப்ப அது பாவம் தானே. இதெல்லாம் நமக்கு தெரியாது. பிசாசு மறைச்சு வச்சிருவான். சரிங்களா? சோ இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ டர்ன் ரிப்பன்டன்ஸ். ஓகே, சோ இது ரொம்ப முக்கியம். மறுரூபம் இல்ல, அத மனசுல வச்சு ஆண்டவர் எனக்காக தான் மறிச்சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அதை நமக்குன்னு சொந்தமாக்கிக்கிட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு மறு வாழ்வுல நம்ம வாழறது. புரிந்து கொண்டீங்களா? இது கண்டிஷன். புரிஞ்சுச்சா? ப்ராமிசஸ் சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் ப்ராமிசஸ் வேணும் தானே? வெரி குட். கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன் ரொம்ப ஈஸி கண்டிஷன். யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். சின்ன குழந்தை கூட ஃபாலோ பண்ணிடும். ஓகே, சோ இப்ப கண்டிஷன், அடுத்த நிபந்தனைகள் என்ன? அடுத்து என்ன? கான்சிக்வன்ஸ். என்ன கான்சிக்வன்ஸ்? இந்த கண்டிஷன்ஸ்க்கு மீறி நடந்தா இந்த பிளஸ்ஸிங்க நம்ம இழந்துருவோம். அது கான்சிக்வன்ஸ். ஓகே, விளைவுகள். புரிஞ்சுச்சா? இப்ப 4வதா என்ன? சைன். இத்தனை தடவை நான் 6 உடன்படிக்கையில சொன்னேன். அடையாளம் என்பது ரொம்ப 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 முக்கியம். அடையாளம் இல்லை என்றால் உடன்படிக்கையே பண்ணதா அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம். அடுத்து என்ன தெரியுமா? ஹோலி கம்யூனியன், திருவிருந்து. பார்க்கலாமா? பேப்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது சைன், ஒரு அடையாளம். அப்போ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொன்னேன். இது எப்படின்னா, நம்ம பேப்டிசம் எடுக்காம கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் என்று நம்ம நினைத்து கொண்டு இருப்போமானால் அது எப்பேற்பட்ட வாழ்க்கை என்றால், ஆண்டவருக்கு நம்ம முழுமையான உரிமையை கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அதாவது ஒரு காவனன், ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம். இப்ப வரும்போது இப்ப அவர் சொல்லிட்டாரு இந்த உடன்படிக்கை நிறைவேறும். நம்ம பழைய உடன்படிக்கை எல்லாம் பார்த்தோம்ல, என்னெல்லாம் பார்த்தோம்? சர்க்கம்ஸ்டேஷன் பண்ணணும். ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ஒவ்வொரு சைன் ஆண்டவர் சொன்னார். அது நிறைவேற்றினாதானே அவங்க உடன்படிக்கைக்குள்ள வந்ததா அர்த்தமாச்சு. உண்மைதானே? அப்போ இந்த புதிய உடன்படிக்கைக்கு என்ன சைன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஞானஸ்தானமும் திருவிருந்தும். புரியுதா? சோ இப்ப ஏன்னா இது வசனத்தின் அடிப்படையில நான் சொல்றேன். ஞானஸ்தானம் என்பது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா, ஹோலி கம்யூன், அப்பம் பிற்குதல நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இது நீங்க அடுத்த வசனத்துல நான் காமிப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? சோ இப்போ ஞானஸ்தானம் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஞானஸ்தானம் அப்படின்றது என்னன்னா கிரியையில காட்டுறோம். எப்படி விருத சேதனம் பண்ணணும்னு பழைய ஆபிரகாம் கூட பண்ண உடன்படிக்கை மாதிரி ஓய்வு நாளை ஆசாரிக்க வேண்டும். எப்படி ஓல்டு காவனன்ட், பழைய உடன்படிக்கையில ஒரு அடையாளத்தை வச்ச மாதிரி இது உலக பிரகாரமான வெறி சாதாரணமான விஷயமாக நம்ம கண்களுக்கு படும். ஆனா இது பிசாசு எப்படி தெரியுமா ஏமாத்துவான்? இட் இஸ் ரிலிஜியஸ் அப்படின்னு ஏமாத்துவான். எப்படி சொல்லுவான்? யாருக்கு இங்கிலீஷ் தெரியும்? ரிலிஜியஸ். நான் தமிழ்ல சொல்லட்டுமா? அதுக்கு சடங்குன்னுவான். சடங்கு தெரியுமா? சடங்கு பண்ணுவோம் இல்லையா? இந்துக்கள்னா தெரியும் சடங்கு. தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சடங்கு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். சும்மா சாதாரணமான ஒரு சடங்குங்க. இது கிறிஸ்தவத்துல சும்மா சொல்றாங்க. இது மத மாற்றத்துக்காக ஒரு மத மாற்றத்துக்காக பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க. இதெல்லாம் பிசாசு போடுற பயங்கரமான பொய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உடன்படிக்கை நீங்க கடவுளோடு பண்ணணும்னா ஞானஸ்தானம் எடுத்தாதான் உடன்படிக்கை நிறைவேறும். நீங்களும் ஆண்டவர் கூட உடன்படிக்கை வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா தாலி கட்டாம கணவன் மனைவியா இருக்க முடியுமா? மோதிரம் மாத்தாம கணவன் மனைவியா இருக்க முடியுமா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் பண்ணி லீகலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம, அது ஒரு அடையாளம் இல்லையா? பண்ணாம கணவன் மனைவியா இருக்க முடியுமா? அது இல்லீகலா? இல்லீகல் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம லீகலா போயிட்டு ஒரு கணவருடைய சொத்துக்களை மனைவி கேட்க முடியுமா? கணவருடைய ஆசீர்வாதங்களை மனைவி கேட்க முடியுமா? நான் அவருடைய சொத்துல நான் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு சொத்துல உரிமை வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? வாழும்போது, பூமியில வாழும்போது லீகலா அதை இப்போ நம்ம
இப்போ நம்மள ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். யார் தெரியுமா? பிசாசு. அவன் என்ன பண்றான்? நம்ம எப்ப விழுவோம், எப்ப நம்மள ஏமாத்தலாம், நம்மள எப்ப வஞ்சிக்கலாம், அதான் அவனோட வேலை. அவன் என்ன பண்ணுவானா, நம்மளே இது இது இத மட்டும் நீ தெரிஞ்சுக்கவே கூடாது. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவ? அவரது எல்லாம் உனக்கு வந்துரும்ல. நான் எத்தன ப்ராமிசஸ் சொன்னேன். எல்லாமே வந்துரும்ல. நீ சந்தோஷமா வாழ்ந்துருவல்ல. நீ கேட்டதெல்லாம் அவரு குடுப்பாரு இல்லையா? நான் ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு டிசம்பர் மாசம் போல எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க பேர நான் சொல்ல விரும்பல. அவங்க இந்து சமுதாயத்துல அந்த ரிலிஜியன்ல இருந்து அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. ஏசப்பா மேல ஒரு விசுவாசம். கடவுள் அவர ஒரு கடவுளா நினைத்து வணங்க ஆரம்பித்தாங்க. அவங்க எனக்கு ஃபோன்ல அவங்க கூட தொடர்பு கொள்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்கிட்ட ஃபோன்ல பேசினாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அவங்க என்கிட்ட ரொம்ப ஒரு நாள் இந்த ஜனவரி மாசத்துல ரொம்ப அழுதாங்க. என்னால முடியவே இல்ல. என்னால தாங்க முடியல. என் வாழ்க்கையில தட, தட, தட. மத்தவங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைக்குது. எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்க மாட்டுது. அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக. அதாவது அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதாவது அவங்களுக்கு அடுத்து வாழ்க்கை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, கணவரால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த மாதிரிலாம் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சா மட்டும் தான் அவங்க வாழ்க்கைய ஓட்ட முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை. அவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் ரொம்ப அழுகுறாங்க. அப்ப ஆவியானவர் என்கிட்ட பேச சொல்றாரு. அதாவது அவங்க என்ன என்கிட்ட சொல்லுவாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போவேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா அழுவேன். கடவுளுக்கு இயேசு கிட்ட நான் அழுவேன் நானு. போன வாரம் கூட போயிட்டு அப்படி அழுதுட்டு வந்தேன். எனக்கு கடவுள் ஏன் நன்மை செய்யணும் எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஏன் செய்யல? ஏன் இன்னும் என் வாழ்க்கையில தடையா இருக்கு? ரொம்ப ரொம்ப தடை. வேலையே கிடைக்கல அப்படின்ற அப்படி ஒரு சூழ்நிலை. சரி இப்படி இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டப்போ, என் ஆவியானவர் என்கிட்ட சொன்ன விஷயம் ஒரு கதை மூலியமா நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சொந்த பிள்ளை இருக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு வேற யாரோ ஒருத்தவங்க அம்மா, அப்பா. உங்க பிள்ளைக்கு நீங்க அம்மா, அப்பா. இதுக்கு ஆவியானவர் அந்த நேரத்துல எனக்கு வெளிப்படுத்தின ஒரு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? பாருங்க. அப்போ இப்படி இருக்கு. அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை ரொம்ப வறுமையில இருக்கு. இப்ப வறுமையில இருக்கும்போது, இப்ப நீங்க அதாவது இந்த வீட்ல இருக்கிற நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட நிறைய பணமும், செழிப்பும் இருக்கிறதுனால, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொண்டு போய் நம்ம எப்படியாவது அவனுக்கு இந்த பிளெஸ்ஸிங்க குடுத்து, இந்த பணத்த குடுத்து, அவன் வறுமைய போக்கிடணும். அந்த குழந்தைக்கு வறுமைய போக்கிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி போகும்போது, அவங்களுக்கு குடுக்கும்போது, அந்த அம்மா, அப்பா என்ன பண்றாங்கன்னா, நீ யாரு என் பிள்ளைக்கு குடுக்கறது? அது என் புள்ள. அது அழுதா உனக்கு என்ன? அழாட்டி உனக்கு என்ன? அது பட்னி கிடந்தா உனக்கு என்ன? உனக்கு உரிமை கிடையாது. உனக்கு இந்த பிள்ளை மேல இந்த பிள்ளைய என்னதான் அம்மா, அப்பான்னு சொல்லுது. அப்ப எனக்கு உரியதானே அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன குடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதான் அந்த பிள்ளைக்கு நாங்க குடுப்போம். நீ எல்லாம் குடுக்க கூடாது. அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அப்பா தடை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, நான் நல்லவரா அதாவது அந்த அந்த நபர் நான் நல்லவளா இருந்தும் அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முடியுமா? செய்ய முடியும். சொல்ல முடியுமா? முடியாது. முடியாது. ஏன்னா அந்த அம்மா, அப்பா அலோ பண்ண மாட்றாங்க. இப்போ இதுவே அந்த பிள்ளைய என் சொந்த பிள்ளைய ஆக்கிக்கிட்டேனா? அந்த பிள்ளை சொல்லுது, அவங்க என் அம்மா, அப்பா கிடையாது. நீங்க தான் என் அம்மா, அப்பா. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. நான் இனிமே உங்களையே என் அம்மா, அப்பாவா நினைக்கிறேன். உங்ககிட்டயே நான் வந்துடுறேன். நீங்க என்னென்ன செய்ய சொல்றீங்களோ செய்யறேன். அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்கிட்ட ஓடி வருது. அப்ப வரும்போது நான் சொல்றேன், அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? லீகலா ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துடலாம். நான் உன்னை தத்தெடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த என் பிள்ளைய நான் சொந்தமா ஆக்கிக்கிறேன். அப்படி ஆக்கும்போது, இப்ப நான் என்ன வேணா செய்யலாம்ல. அது தடை பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல இல்லையா? அதுதான் இயேசு கிறிஸ்து கிட்ட இப்ப நம்ம வர்றது. அந்த தத்து பிள்ளையா நம்ம லீகலா சைன் பண்றோம் இல்லையா? அதுதான் ஞானஸ்தானம். இல்லன்னா என்ன பண்ணும்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம எதுக்கு நம்ம உரிமை இல்லன்னு நினைப்போம். ஆனா நானே அந்த கடவுளே நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும், நம்ம மேல உரிமை பாராட்டுகிற காரியங்கள் உண்டு. அது நம் கண்களுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி நம் மேல் இருக்க ஆசீர்வாதத்தை அது நம் கிட்ட வர விடாதபடிக்கு தடை பண்ணும். ஆவிக்குரிய போராட்டம். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அடையாளமா காட்டுறோம். என்னது?
எப்படி தத்து பிள்ளையா போறதுக்கு லீகலா கவர்மெண்ட்ல என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அதே மாதிரி உலக பிரகாரமான காரியம் தான். தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலியமா ஒரு அடையாளத்தை காட்டுறோம். என்னன்னா நம்ம சும்மா ஒண்ணும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், இனி அவருக்காக தான் வாழ்வேன், அவர்தான் என் தெய்வம்னு சொல்லி நம்ம வாயினால அறிக்கை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன தெரிஞ்சிரும் உலகத்துக்கு? உலகத்துக்குன்னா என்ன? காணக்கூடாத உலகத்துக்கு என்ன தெரிஞ்சிரும்? என்ன தெரியும்? இயேசுவின் பிள்ளை நம்ம அப்படின்னு தெரிஞ்சிரும். இனிமே அது உரிமை பாராட்டுமா? உரிமை பாராட்ட முடியுமா? லீகலா நிறைவேறிச்சு இல்லையா? உரிமை பாராட்ட முடியாது. இதுதாங்க தந்திரம். இது உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கனால நிச்சயமா இதை செய்யணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து நமக்கு அந்த அடையாளத்தை நிரூபிச்சார். அவரும் ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா, மனுஷனா வந்ததுனால. கடைசி கட்டல என்ன தெரியுமா நமக்கு இந்த பூமியை விட்டு இயேசு போகும்போது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவர்கள் எல்லாரையும் என் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இதுதான் அவருடைய கட்டளை. இததான் பிசாசு சடங்கு இல்ல இது ஒரு செலிப்ரேஷன் தான். ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன பண்ணுனா, பரலோகம் மகிழுமா, தேவதூதர்கள் மகிழ்வார்களாம். உண்மை செலிப்ரேஷன் தான். ஆனா ஒரு சில பேர் ஆடம்பரத்துக்காகவோ, ஒரு சில பேர் அந்த மகிழ்ச்சி நாங்க காட்டுறோம் அப்படின்றதுக்காகவோ வெளியே ஒரு நல்ல எண்ணத்துல கூட செய்வாங்க. பட் அதெல்லாம் கூட அவசியம் இல்லை. உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பூமியில பரலோக ராஜ்யத்துல நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும். இது சடங்கு இல்ல, இயேசுவின் பிள்ளையா நீங்க ஆகிறதுக்கு கிரியை. நான் மேரேஜ் கான்வென்ட் பத்தி சொன்னேன். ஹோலி கம்யூனியன் பத்தி தெரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் சபையில இந்த திருவிருந்து நம்ம நிச்சயமாக பங்கு பெறணும். எதனாலன்னா இப்ப வசனத்தின் அடிப்படை சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த வசனம் நம்ம நோவா காலத்துல படிச்சோம் இல்லையா, ஒரு வசனம். அந்த வசனத்துக்கு ஒத்து போற மாதிரி இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த நினைவு கூறும் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வருதா? நோவா காலத்துல கர்த்தர் நினைவு கூறுவாராம். எப்போ? வானவில் வரும்போது. இப்போ நம்ம என்ன பண்ணணுமா? நினைவு கூறணுமா? எப்பப்பெல்லாம் இந்த அப்பத்தை பிட்டு நம்ம கையில இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்குன்னு பாஸ்டர் கொடுக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த அப்பமா இருந்தாலும் இது அடையாளமாய் நான் பார்த்து இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைவு கூறணும். அதுக்காக தான் கம்யூனியன், சும்மா கிடையாது. அடுத்து என்ன இருக்கு? இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது நம்ம தாட்சை ரசம் நம்ம எடுக்கிறதும் அத இயேசுவின் ரத்தமா நினைத்து நம்ம அருந்துறோம். அந்த அப்பத்தை இயேசுவின் சரீரமா நினைச்சு நம்ம புசிக்கிறோம். உண்மையாவே அவரோட சரீரத்தை புசிக்கிறோமா? அடையாளம். அதை விசுவாசிக்கும் போது அது உண்மையாகுது. புரிந்து கொண்டீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நினைவு கூறுறாங்களோ அது அப்படியே அவங்களோட வாழ்க்கையில உண்மையாகுது. நிறைய பேர் வியாதியில இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க, நிறைய கட்டுகள் இருந்து விடுதலை ஆகியிருக்காங்க. அதனால யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் ரகசியமாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இது வெளியே காமிச்சுக்க கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு சடங்கு கிடையாது. இது மத மாற்றம் கிடையாது. இது அடையாளம். உங்களை பார்த்து ஆவிக்குரிய உலகம் ஒரு அலரும். ஐயோ, இவ உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டா, சொந்த பிள்ளையா மாறிட்டா, அதுக்கு அடையாளத்தை நிறைவேற்றிட்டா, இவ லீகலா வந்துட்டா, இனி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ இனியாவது அந்த ஞானஸ்தானத்துடைய அருமையை அறிந்து கொள்ளுங்க. நீங்க யார் என்று தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டரோடு உரிமையாய் கேளுங்க. எப்பப்பெல்லாம் இந்த ரத்தத்தை நம்ம தாட்சி ரசத்தை குடிக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாம நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மளை பாப்பார்ல, அப்போ இப்படிப்பா அந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்களை பார்க்கும்போது இவன் அந்த கிரியை செஞ்சுட்டான், எப்படி விருத்த சேதனம் பண்ணாங்களோ, எப்படி ஓய்வு நாளை ஆசரிச்சாங்களோ
அதே மாதிரி இந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்களை பார்க்கும்போது சாதாரணமாய் பார்க்க மாட்டார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டதற்கான அடையாளத்தை நிறைவேற்றினவர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை பார்ப்பார். நம்ம மேல கிருபையா இருப்பார். அதனால புரிந்து கொள்ளுங்க. மேற்கொண்டு இதை பத்தின விளக்கம் வேணும்னா தயவு செய்து எங்களுடைய அபிஷியல் யூடியூப்ல அந்த நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் கூட அதிகமான விளக்கத்தை தர முடியும். நேரம் நமக்கு குறைவா இருப்பதனால நான் அடுத்து கொஞ்சம் வேகமா போறேன். முடிக்க போறோம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்கலாம். என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா இந்த இது வந்து சடங்கு நினைச்சு இதுலதான் இந்த அடையாளத்தை நிறைவேற்றலன்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் அப்படின்ற அர்த்தத்துல இயேசு கிறிஸ்து இங்க சொல்லல. ஞானஸ்தானம் எடுத்தும் போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனை விட்டு பின்வாங்காமல் இருப்பதற்கு ஒரு அடையாளமாய் அவன் வந்து வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இத பத்தி இந்த வசனத்தை குறித்த காரியத்தை நம்ம அடுத்த வாரம் இன்னும் கூட டீப்பா பார்க்கலாம். சரிங்களா? நான் கடைசியா கொஞ்சம் கடினமான வசனமா இருந்தாலும் தயவு செய்து இத நான் வந்து ஆவியானவர் எனக்கு கடைசியா இதை வெளிப்படுத்தின வசனம் தான் நான் சொல்லிதான் ஆகணும். யாக்கோப்பு 2:26 பாருங்க, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கு, அதே மாதிரி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு அப்படின்னு வேதத்துல இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை நம்ம கிரியையில காட்டலன்னா நம்ம விசுவாசம் செத்தது. முதல்ல நம்ம கிரியையில காட்ட வேண்டியது நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் கையால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கம்யூனை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்குள்ள லீகலா உடன்படிக்கைக்குள்ள வாங்க. சரியா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. ஆவியான இந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு. உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இதை சொல்றாரு. ஏன்னா நீங்க அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறணும். அவருக்கு ஆசையா இருக்கு உங்களுக்கு எல்லா நன்மையும் உங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றணும்ட்டு. அதனால அவர் செய்ய போறாரு. விசுவாசித்து நம்ம காத்திருக்கலாம். இதுதான் அவருடைய விருப்பம். இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம எல்லாரும் பிரவேசிக்கணும். அதற்கு அடையாளமான ஞானஸ்தானத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாரத்திற்கான செய்தி. பைபிள் ஸ்டடி நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம். அர்ப்பணிங்க. நம்ம ஜெபிக்கிறேன் நான் உங்களுக்காக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலைக்காக நன்றி, கேட்ட சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயத்துல பேசுங்க. ஞானஸ்தானத்திற்கு தடையாய் இருக்க காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும்பா. ஒரு வழிவாசல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அடையாளமாய் கொடுத்த அந்த சைனை நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியான வல்லமையாய் கிரியை செய்ய ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்போம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. We came to the end of the session. Discussion time இருக்கும். நான் வந்து நம்ம இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய அபிஷியல் யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கர்த்தருக்கு நீங்க செய்கிற ஊழியம். அதனால நிச்சயமா இதை நீங்க செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you all. We meet you in the next week. Amen.